வாழ்த்துகிறோம் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீர்கள்? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர். பக்கத்தினுடைய கையை பிடித்து சொல்லுங்கள், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலேயும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு சாக்கியத்தை, தருணத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். இந்த 2024 முதல் மாதம் முடிய போகிறது. முதல் மாதத்தை தேவன் காணும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 28 நாளும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார். எல்லா நோய்களுக்கு நீங்களாக்கினார். அவரை ஆராதிக்க வைத்தார். இந்த மாதத்துல எல்லா ஆராதனைக்கு வந்தவங்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகம் அதை அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஆராதனை மிக முக்கியமானது. சத்தமா சொல்லுங்க. அது ஒரு ஸ்தல சபை ஆராதனை எல்லாவற்றை விட முக்கியமானது. இது நம்முடைய தகப்பன் வீடு, தாய் வீடு. இடத்தில் ஆராதிக்க ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சுற்றி ஏராளமான திருச்சபையில் இருப்பது நல்லது. ஆனால் வைத்த சபையிலே நீங்கள் உரிமையோடு கூட ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் கூடாரத்திலே தங்குவேன். இந்த செய்தியுடைய தலைப்பு, நான் எங்க தங்க இருக்கிறேன்? கூடாரத்தில் தங்குவேன். 61வது சங்கீதம் 4ஆம் வசனத்தில் இருந்து எல்லாரும் எழுந்து நின்று வாசிப்போமாக. 7ஆம் வசனம் முடிய எல்லாரும் எழுந்து நின்று வாசிப்போம். 61வது சங்கீதம் 4ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் முடிய நிறுத்தி நிதானமாய் சேர்ந்து வாசிப்போம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன். செட்டையின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீ பொருத்தனைகளை கேட்டு நாமத்திற்கு பயப்படுகிற சுதந்திரத்தை வந்து ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவேன். அவர் வருஷங்கள் தலைமுறை அவர் தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நிலைத்திருப்பார். வழியையும் உண்மையும் அவரை காக்க. ஆண்டுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அமர்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒரு அருமையான வேத பகுதியா இருந்தாலும், சங்கீத பகுதியா இருந்தாலும், சில காரியங்களை நம்முடைய நேரத்திலே ஆவியானவர் நடத்துகிற விதத்திலே நம்மை நடத்தி செல்ல தேவன் கிருபை தருவார். ஆமென். கூடாரத்தில் தங்குவேன். எங்க தங்குவேன்? இது நம்முடைய செய்தியுடைய மூல கருத்து. தேவனுடைய கூடாரத்தில் தங்குறதுனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன? கூடாரத்திற்கு விலகிறனால் வருகிறதான இழப்புகள் என்ன? கூடாரத்தால் தங்கிறதுனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன? கூடாரத்துக்கு வராம இருக்கிறதால் வருகிற இழப்புகள் என்ன? ரெண்டையும் மனதில் வைத்து மையமா வைத்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 2வது ஆராதனையிலே தேவனுடைய கூடாரம் நிலையுள்ள கூடாரம். அல்லேலூயா. நீ உடனே பரலோக ராஜ்யத்தின் கூடாரத்தை கற்பனையாய் கொண்டு வந்தாலும் பூலோகத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு கூடாரத்தை, ஒரு வாசஸ்தலத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கூடாரம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆராதனை முறைகள் ஆசரிப்பு கூடாரத்திலே நடந்தது. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே ஜெப ஆலயங்களிலேயும் வீடுகளிலேயும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் வழிகளை திறந்தார். எல்லா இடத்திலேயும் ஆராதனை கூடாரங்களை கர்த்தர் ஸ்தாபிக்க ஏற்பாடு செய்தார். அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன்
தேவன் மறுபடியும் எடுத்து நிமிர்த்தி கட்டுகிறார். விழுந்து போன வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் எடுத்து சத்தியத்திலே தேவனுடைய கூடாரத்திலே நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த 4ஆம் வசனம் வாசியுங்கள். முதல் காரியம், சதா காலமும் கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குவேன். கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குறதான அந்த அனுபவம் தேவனோடு இருக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த கால நேரத்துல சஞ்சரித்த ஒரு ஏனோக்கை போல அல்ல, அதை விட நாம தேவனோடு நெருங்கி இருக்கிற உறவிலே வளர்வதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. ஏனோக்கு குடும்பம் இருந்தது, மனைவி இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், எல்லா ஆஸ்தி செல்வம் எல்லாம் இருந்தது, அங்கே நிலங்கள் இருந்தது, வேலை இருந்தது, விவசாயம் இருந்தது, எல்லாம் இருந்தாலும் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. நமக்கு இதெல்லாம் இருந்தாலும் யாரோடு சஞ்சரிக்க அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும்? தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நாம் எல்லாம் பரலோகத்துக்குரிய வாசிகளா இருந்தாலும், பரலோக கூடாரத்துக்குரியவர்களாய் காணப்பட்டாலும், பூலோகத்தில் இருக்கிற கூடாரத்திலே தங்கி தாபரித்து வாழ்வதற்கு கர்த்தர் சரீரமாகிய கூடாரத்திலே தம்முடைய ஆராதனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆராதனை ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உடைய கூடாரத்தில் சதா காலமும் எல்லா நிமிடம். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறை நீ சாப்பிட்டால் சீக்கிரம் செத்து போய் விடுவான். தினந்தோறும் சாப்பிட்டால் என்ன செய்ய முடியும்? அல்ல, புஷ்டியா இருப்போம். கால் பலனடையும், கை பலனடையும், வயிறு பலனடையும், உள்ளிருக்கிற உறுப்புகள் பலனடையும். இதற்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 10 நேரமாக சாப்பிடுவோம். நேரம் சாப்பிடுகிறோம். எழும்புற நேரம் முதல் தூங்குற நேரம் வரையிலும் நொறுக்கு தீனி சாப்பிட்டு சரீரமிகிற கூடாரத்தை வளர்க்கிறதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ அதை விட வாழ்நாள் எல்லாம் அவரோடு சஞ்சரிப்பதற்கும் நேரம் எடுத்து செலவு செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போற 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், தூங்குறதுக்கு 6 மணி நேரம் எடுக்கிறோம். நம்முடைய சொந்த அலுவல் செய்வதற்கு பல மணி நேரங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் தேவனோடு சஞ்சரித்து வாழ்வதற்கு நேரம் எடுப்பதே இல்லை. ஆனா பக்தன் சொல்லுகிறான், நம்ம தாவீது சொல்றவே, இந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்படுறதுக்கு ரகசியம் அவன் தேவனுடைய கூடாரத்தை வாஞ்சித்தான். அல்லேலூயா. 27ஆம் சங்கீதம் முதல் வசனம் வாசிங்கள். அவன் சொல்றான், என் வாழ்க்கைக்கு பிரகாசம் யார் தெரியுமா? என் வாழ்க்கைக்கு உயர்வு யார் தெரியுமா? என் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு உயர்வு யார் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால நான் பிரகாசிக்கிற சுடராய் மாறுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் வெளிச்சமா இருக்கும் போது, கர்த்தர் விடுதலை நாயகராய் இருக்கும் போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டியது, அஞ்சி வாழ வேண்டியது அவசியமே. அல்லேலூயா. மனுஷனை கொல்லுகிறது பயம். உங்களில் அநேகர் பயத்தின் கிரியினாலே சிக்கி இருக்கிறீர்கள். இந்த பயம் உங்களை ஒவ்வொரு நாளும் சாகடித்துக் கொண்டே இருக்கிறது. பயம் பொல்லாதது. பயப்படுகிற எங்கே போவார்கள்? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த கால வேளையில பயமா இருக்கிறவங்க நாமே சொல்லுகிறார்.
யாருக்குமே பயம் இல்லை. பிராமின் சொல்லுவோம் சத்தமா அப்படியே சொல்றது. இதெல்லாம் போதாது. எனக்குள்ள பயம் வேண்டியதில்லை. எதுக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்பட்டால் தேவன் ஞானத்தால் நிரப்புவார். அல்லேலூயா. அந்த ஞானம் வரும்போது தேவ கூடாரத்துக்குள் பிரவேசித்து அவருடைய முகத்தை தரிசிக்க, அவரோடு பேச, அவரோடு வாழ, அவரோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கூடாரம் ஏற பெற்றது. இந்த கூடாரம் எப்படிப்பட்டது? இது ஜெப கூடாரம். சொல்லுங்க பாப்போம். நம்ம வாழ்க்கை ஜெப கூடாரமாய் மாறும். சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்கல. ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்கம் சொல்லல. உங்களுடைய இருதயமே சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒரு கூடாரத்திலே ஜெபம் இருக்க வேண்டும். கூடாரத்திலே ஜெபம் இல்லாவிட்டால் அழுகை இருக்கும், வேதனை இருக்கும், பற்கடிப்பு இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், மன கசப்பு இருக்கும், சண்டை இருக்கும், பலவிதமான இழப்புகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற ஜெபக்கூடாரம் இருந்தால் ஆசீர்வாதம் அவன் சிரசின் மேல் தாங்கும். அல்லேலூயா. இந்த வீடு ஜெபிக்கிற கூடாரமாய் மாற வேண்டும். சிலந்தி பூச்சி கட்டுகிற ஒற்றை பிடிச்ச கூடாரமாய் மாறிவிடக் கூடாது. உங்க வீட்டுல போய் பாருங்க. ஒற்றை இருந்தா தரித்திரம் பாங்க. ஒற்றை இருந்தா தரித்திரம் பாங்க. உங்க வாழ்க்கையில ஒற்றைங்கிற அங்கங்க உங்க கண்ணுக்கு தெரியாம சில பூச்சி தொங்கிட்டே இருக்கும். அது உன்னுடைய வாழ்க்கையை ஜெபிக்க விடாதபடி, பாட விடாதபடி, துதிக்க விடாதபடி, ஆராதிக்க விடாதபடி, முழங்கால நிக்க விடாதபடி, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல விடாதபடி, பரிசுத்தமாய் வாழ விடாதபடி அந்த ஒற்றனுடைய வாழ்க்கையை மூடி மறைத்து ஒரு பசை போல பற்றி கொண்டு நீ அவர்களை சிக்கி இருப்பாய். ஆனால் வெளியே வருவது கடினம். நன்மையை காண முடியாது. செய்ய முடியாது. நன்மையை காண முடியாது. சிலந்தி பூச்சி கூட்டுக்குள்ளே அகப்பட்டது போல இருக்கிற சில விசுவாசிகள் இருக்கிறேன். நீ வெளியே வரும்படி ஆவியானவர் தெளிவாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஜெபம் என்கிற கூடாரத்துள்ள வந்து எத்தனை விவசாயம் செய்தாலும் சரி, எவ்வளவு வேலை பார்த்தாலும் சரி, ஒரு நாள் குறைந்தது 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு நீ நேரத்தை குடிப்பாய். ஆனால் அதிலே கர்த்தர் பிரியப்படுவார். அல்லேலூயா. தசமம் கொடுக்கிற ஆட்கள் நல்லா தெரியும். ஆராதனைக்கு உற்சாகமா வருகிறீர்கள், நல்லது. ஜெபத்துக்கு உற்சாகமா இருக்கிறீர்களா? ஆராதனைக்கு உற்சாகமா இருக்கிறீர்களா? ஆராதனை ஆவிக்கு செயல்படுகிறீர்களா? அந்த வசனம் அழகா சொல்கிறது, நான் உடைய கூடாரத்தில் ஜெபம் இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு விட்டு மாட்டேன். எனக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ முதல்ல கர்த்தருடைய காரியம். ஆமென். அல்லேலூயா. முதல்ல வேற எந்த வேலைக்கும் நிச்சய மாட்டேன். முதல்ல கர்த்தர். அப்பொழுது மத்தேயு 6:33, 32, 33 வாசி. தெரிஞ்ச வசனம். 32 மறுபடியும் எல்லாம் யார் தேடுகிறது? நம்ம அஞ்ஞானிகளா இருக்கிறோமா? இழந்து விடுவோம் நன்மைகளை. இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடு மேல் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நாடு தேடுகிறார்கள். இதெல்லாம் வேண்டிய பரமபிதா. ஆனா இதெல்லாம் ஒரு கிடைக்கணும்னா இந்த நன்மை எல்லாம் வரணும்னு சொன்னா அடுத்த வசனம் ஒன்று சொல்லுகிறார். முதலாவது ராமன் சொல்லுமா, முதலாவது கொடுங்கள், முதலாவது ஜெபம் பண்ணுங்க, முதலாவது ஜெபித்து உங்க வருமானத்தை கொடுப்பதற்கு எடுத்து வையுங்கள், முதலாவது
கர்த்தருடைய முகத்தை பார்க்க பழகுங்கள். முதலாவது சபைக்கு வருவதற்கு உங்களுடைய நேரத்தை சரிபடுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய முகத்தில் நின்று அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, வெளிச்சத்தை பார்ப்பதற்கு முதலாவது நான் வர வேண்டும். நீ முதலாவது வந்தா உன்னை தேசத்துல முதலாவது இடத்துல வைப்பார். அல்லேலூயா. தென் பகுதியாக மதுரையில வாழ்ந்தாலும் உன்னை முதன்மையான ஸ்தானத்தில் வைப்பதற்கு என் தேவனால் முடியும். அல்லேலூயா. அரசாங்க அதிகாரம் முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள என் ராஜாவாகிய தேவனாலே உன்னை முதன்மை இடத்துல பொசிஷன்ல வைக்க அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். முதலாவது உடைய விளைச்சலின் பலனில முதல் பலன். அல்லேலூயா. முதல்ல பிறக்கிற பிள்ளை கர்த்தருக்குரியது. ராமன் சொல்லுவோம். அல்லேலூயா. முதல்ல அவருக்கு என்னென்ன வருகிறதோ அதெல்லாம் யாருக்கு? கர்த்தருக்குரியது. எல்லாத்துடையுமே அவதமாய் செய்யும் பொழுது நீ எங்க தங்கியிருக்கிறாய்? சதா காலமும் கர்த்தருடைய இதயம் என்கிற கூடாரத்திலே தங்கி இருக்கிறாய். அல்லேலூயா. தேவனுடைய கூடாரத்தில் இருக்க வேண்டும். எங்க இருக்க வேண்டும்? நாம் எல்லாரும் தேவனுடைய கூடாரத்தில், மனுஷ கூடாரத்தில் அல்ல, உலகம் என்கிற கூடாரத்தில் அல்ல, தொழில் என்கிற கூடாரத்தில் அல்ல, வேறுங்கிற கூடாரத்தில் ஏன் தந்திருக்கிறார்? உன்னுடைய வயிற்றை போஷிப்பதற்கு. சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க வந்திருக்கிறாரு. நான் காலைல சொல்லும்போது சொன்னேன், 10 பங்குல 1 பங்கு கர்த்தருக்கு கொடு, 2 பங்கு நீ சேமித்து பாரு, 7 பங்கை வச்சு சாப்பிட்டு பாரு, நல்ல கொழுகுன்னு இருப்ப. அல்லேலூயா. உங்களுக்கு 1000 ரூபாய் வருமானம் வந்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்த தெரியும். ஆமென். அதற்குள்ள வாழ்க்கையை ஓட்டுகிறது தான் ஒரு நல்ல பண்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். வாழ்க்கையை நடத்துவதற்கு தெரியணும். நீங்க நல்லா இருக்கணும்னா அதான் முக்கியம். கூடாரம் முக்கியம். இது முக்கியம். நீ இருக்கிற ஸ்தலம் முக்கியம். எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கிறது முக்கியம் அல்ல, நீ இருக்கிற கூடாரம் முக்கியம். எந்த கூடாரத்துல நீ கால் ஊன்றி நிற்கிறாய் அதுதானே முக்கியம். அல்லேலூயா. எந்த வீட்டுல நன்றாய் குடி இருக்கிறான் அது முக்கியம். தேவனுடைய வீட்டுல இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அழகா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை தேடு. இதெல்லாம் கடினம். குளிர்காலம் வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான், வெயில் காலம் வந்தா புழுக்கம் தான், மழை காலம் வந்தா கொஞ்சம் மழை தான், எல்லாமே கஷ்டமானதானே. இந்த கஷ்டமான சூழலிலையும் முதலாவது யாரை தேடு? முதலாவது யாருக்கு கொடு? முதலாவது யாருடைய முகத்தை பாரு. முதலாவது எங்க போ? ஆலயத்துக்கு போ. ஆமென். இதை விட்டுட்டு 1ஆம் தேதி வந்த உடனே வேற எங்க போயிடறாங்க. நம்ம ஏன் 1ஆம் தேதி அதிகாலை நேரம் 4:30 மணிக்கு யாரை ஏன் வச்சிருக்கிறோம்? மாதத்தை துவங்குற நீ முதலாவது கர்த்தருடைய பாதத்துல வந்து இத புரியவனால அதே வரமாட்டேங்கிறோம். அதே நினைச்ச மாட்டேங்கிறோம். புரியல நமக்கு. நீ வந்து பாரு, கர்த்தர் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நெடு தூரத்துல இருக்கிற வர முடியலதான் அதே டைமுக்கு நீ எழுப்பியது. ஆமென். கர்த்தரை ஆராதனை செய்து பாரு, துதிச்சு பாரு, பாடி பாரு, ஆராதனை செய்து பாரு, ஆவியை இடமெடுத்து பாரு, செய்தியை கேட்டு பாரு. அந்த கூடல சதா காலமும் கர்த்தரை ஆசீர்வதித்து நிலைத்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதிலையும் முதல்ல வந்துடும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. ஆலயத்தை ஒட்டி வீடெல்லாம் எடுத்து வரமாட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. கர்த்தரை எல்லாம் முடிச்சுட்டு தான் கொடுப்பாரு. இருக்கிற பாக்கியெல்லாம் தருவாங்க. நல்ல பங்க பெறணும்னா முதல்ல வரணும். தம்பிகளுக்கு சொல்றேன், இப்ப ஓடுவிய ஓட்டெல்லாம் நிக்கிற ஒரு காலம் வரப்போகுது. அல்லேலூயா. அந்த காலம் வரும் முன்பதாக நீ கூடாரத்துல இருதயமாகிய கூடார வாசஸ்தலத்துல தங்கிடுவாய். ஆனால்
உனக்கு ஒரு மேன்மையை கத்த வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சகோதரனுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் முதன்மையானதை கர்த்தர் கொடுத்து பழகுங்க, நேரத்தை கொடுத்து பழகுங்க. ஆமென். பிந்தி வரணுங்கிற எண்ணத்தை விட்டுறக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. எந்த விதாரம் சரி, ஆண்டவரோடு நெருங்க நெருங்க கர்த்தர் கிருபை செய்வார். அந்த பகுதி சொல்லி இருக்கிறது, செட்டையின் மறைவிலே வந்து நினைச்சுவேன், உனக்கு மறைவு அவர்தான். அல்லேலூயா. மறைவு யார்தான்? கர்த்தர் தான் மறைவு. உனக்கு பாதுகாப்பு மருந்தல்ல, தேவன் தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பு பணம் அல்ல, தேவனே பாதுகாப்பு. நமக்கு மறைவு யார் தெரியுமா? நமக்கு இருக்கிற நிலம் புலன் அல்ல, தேவனே நமக்கு சொத்து. அவரே மறைவு. சொல்லுவாங்க. அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒன்று நமக்கு சாதகமானது அல்ல, நிலையானதும் அல்ல. எல்லாம் வரும், எல்லாம் போகும். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய மறைவு ஒரு நாள் உங்களை மறைவிட்டு விலகாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து வரும்போது கர்த்தரோட வழியெல்லாம் பாதுகாத்தார். அந்நிய தெய்வம் அவர்களோடு கூட இருந்ததில்லை. அவர்களை பாதுகாத்த நிழல் அவர்களுக்கு விலகி போயிற்று. நம் மேலுடைய நிழல் பட வேண்டியது அவசியம். இந்த கால நேரத்தில் முதல் காரியம் அவருடைய கூடாரத்தில் தங்கு. இரண்டாவது மறைவில் மறைஞ்சு, ஆண்டவரே உடைய சக்திக்குள்ளே மறைத்து. 91 முதல் வசன வாசிகள். உன்னதமானவரின் எங்க இருக்கோம் நாம எல்லாரும்? உன்னை பகிரங்கமா வெளிப்படாம காட்டுறதுக்கு நினைக்காத. 10 பேருக்கு முன்னாடி பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்த ஒரு நாளும் நினைக்காத, ஒரு நாளும் நினைக்காத. மறைவில் இரு, கர்த்தர் உயர்த்துவார். உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் அந்த அவருடைய நிழல்தான் எனக்கு தேவை. 10 பேருக்கு முன்னாடி மூஞ்சியை காட்டி பிரயோஜனம் இல்லைங்க. கர்த்தருக்கு முன்னாடி மறைஞ்சிரு, கர்த்தரை மேன்மைப்படுத்தி வைப்பார். அல்லேலூயா. நம்முடைய ட்ரெஸ்ஸை ஆண்டவர் பார்க்க விரும்பல. கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஆவிக்குரிய தன்மை எப்படி இருக்குன்னா பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லாஹ் சொல்லுகிறார், உம்முடைய மறைவிலே, செட்டையில் மறைவிலே வந்து நினைச்சுவேன். சொல்லும் ஆண்டவரே, செட்டை மறைவிலே ஒவ்வொரு நாளும் வந்து இருப்பேன். அல்லேலூயா. என்னுடைய பாதுகாப்பு எல்லாம் நீர்தான், என்னுடைய சுகமெல்லாம் நீர்தான், என்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் நீர்தான், என் தேவையெல்லாம் நீர்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய மறைவில் வந்து இருப்பேன். இந்த 2 காரியத்தை நீங்க மறந்து விடக்கூடாது. 5 வசனம் வாசி. தேவனே என் பொருத்தனைகளை, இதுதான் பொருத்தனையா மாறணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எது பொருத்தனை? கூடாரத்துல தங்குவது, செட்டில் மறையில இருப்பது என் பொருத்தனையாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பொருத்தனை நிறைவேற்றிட்டேன்னா நீ வாயில சொல்ற பொருத்தனை எல்லாம் நிறைவேற்றும். ராமன் சொல்லுவோம். பொருத்தனைனா என்ன சொல்லுங்க? பொருத்தனைனா என்ன பண்றோம்? பொருத்தனை உடன்படிக்கைன்னா வச்சுக்கோங்க. தேவன் பூமியையும் அழிக்காதபடிக்கு வானத்தில் என்ன வைத்தார்? வானவில்லைங்கிற அடையாளத்தை உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார். ஆண்டவர் நமக்கு ஒன்றை செய்வதற்கு ஆண்டவர் நம்ம தெரியாமலே சொல்லி, ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் உமக்கு நல்ல ஒரு வாகனத்தை ஆளுக்கு வாங்கி கொடுப்பேன். இது பொறுத்து. என்னது? சத்தமா சொல்லுங்களா? பக்கத்துல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. தோத்துறோம். அல்லேலூயா. நம்ம திருடி பொருத்தனை பண்ணிடுவோம். இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா நான் ஆண்டவர் என்ன செய்திருவேன்? முதலாவது பொருத்தனை நம்முடைய கூடாரத்துல டெய்லி வந்து தங்கணும். ஆண்டவர் அல்லேலூயா. நம்ம பண்ற பொருத்தனை என்னைக்காவது நிறைவேற்ற போறோம்?
இந்த பொருத்தனை டெய்லி நிறைவேற்றும். இந்த பொருத்தனை என்ன செய்கிறது? டெய்லி நிறைவேற்றிட்டே இருக்கணும். ஆமென். சில பொருத்தனை பண்ணுவாங்க, ஆனா தசம பாகத்தை தான் பொறுத்து நேரம் பண்ணிடுவான். நீ அது செய்யறது தப்பு, அந்த பலன் நமக்கு வராது. பொருத்தனை என்பது வேறு, தசமபாகம் என்பது உன்னுடைய நேரம், உன்னுடைய பணம், உன்னுடைய வேலையில் வருகிற எல்லா வருமானத்திலையும் ஒன்றை கர்த்தருக்கு எடுத்து மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பது தசமபாகம். ஆமென். பொருத்தனை என்பது இவரை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரோடு என்ன செய்கிறாய்? பொருத்தனை உடன்படிக்கை பண்ணுகிறார். அது பொருத்தனை நிறைவேறுதோ நிறைவேறலையோ சொன்னதை செய்ய வேண்டியது நமக்கு. அல்லேலூயா. நம்ம சபையில பொருத்தனை பண்ணி நிறைவேற்றின ஐயமார் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். ராமன் சொல்லுமா, அவங்க நிறைவாய் இருந்ததுனால அல்ல, நிறைவாய் வந்ததுனால அல்ல, அவன் சொன்ன வார்த்தையை சத்தமா சொல்லுங்களா நிறைவேற்றினார். தங்களுக்குரிய தேவைக்கு வைத்திருந்ததை எடுத்து கொடுத்திருக்கிறார். இது பொருத்தனை. இது என்னது? எங்க தேவை சந்திக்கப்படாட்டாலும் பரவாயில்ல, நான் வாய்த்தது சொல்லிட்டேன், நினைச்சிட்டேன், இதை நான் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, கொடுத்து நிறைவேற்றணும். இது பொருத்தனை. தசம பாகத்தை எடுத்து கொடுப்பது பொருத்தனை அல்ல. தசமாவது கொடுப்பது பொருத்தனை அல்ல, நம்ம சொன்னதை செய்வதுதான் பொருத்தனை. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. பொருத்தனை என்பது வேறு, தசமபாகம். உடனே பாஸ்ட் நிறைய தேவைப்படுதோ, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் கத்த பார்த்துட்டு இருக்கிறாரு, செய்யறாரு, இதை வச்சுதான் இருக்கிறது அல்ல. ஆனா தசம பாகம் உன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையானதை எல்லாவற்றிலையும் ஏமாற்றாதபடி கொடுக்கும் போது உன்னுடைய பலனை கர்த்தர் அழிக்க மாட்டார். பலன் என்ன செய்ய மாட்டாரு? அழிக்கவே மாட்டார். மடிக்கடி கேட்டு இருக்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 10 வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி 9ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், இனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். நல்லா கவனிங்க, வசனத்தை நல்லா கவனிக்கணும். எடுத்த உடனே நோக்க போடுறாரு, சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீர்கள்? எல்லாரும் பார்த்து சொல்றாரு, என்னை வஞ்சித்தீர்கள். கூடாரத்தில் தங்கி இருந்தா இது வராது. கூடாரத்தில் தங்காதனால இந்த நிலைமை நமக்கு ஏற்படுகிறது. தேவனுடைய வார்த்தைங்கிற கூடாரத்துல நானும் நீங்களும் நிலைத்திருக்க பழக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கூடாரத்துல நிலைச்சிருந்துட்டோம்னா கர்த்தர் நம்ம எழுச்சிவாரு, அவருடைய மறைவுகளை மறைத்து நம்மளை பாதுகாத்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புவார். ஆமென். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? கூடாரத்தை விட்டு விலகிட்டோம். ஜெப கூடாரம், வேத கூடாரம், சபை கூடாரம், ஊழியர் கூடாரம் எல்லாத்தையும் விட்டு விலகிட்டோம். நீ ஆராதிக்கிறது நல்லது. சமைக்காம சாப்பிட முடியுமா? எத்தனை நாளா பாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவீங்க? சொல்லுங்க. பாஸ்ட் ஃபுட் எவ்வளவு நாள் சாப்பிடுவீங்க? ரசம் சோறு எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்க? துவையல் எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்க? அது பலன் தருமா? கூடாது வீட்டுல தங்கி அழகா நேரம் எடுத்து சமைத்து நானும் சாப்பிட்டு பிறருக்கு கொடுத்து அது உட்கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. புரிஞ்சவங்க மாத்திரம் விடாமல் சொல்லுங்க, புரியாதவங்களுக்கு தேவை. இதே போலதான் ஆண்டவருடைய நன்மை வீட்டுல தங்கணும்னா கூடாரத்துல தங்காம, ஜெபத்துல தங்காம, வேதவாசிகளை தங்காம, ஆறால தங்காம, ஆண்டுடைய ஊழியத்துல காரியங்களில் தங்காம உலகமெல்லாம் சுத்திட்டு வர பார்த்தீங்களா? நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொல்லும் போது அவர்களுக்கு எழுதுகிறார், நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் யாரும் சபிக்கப்பட்ட நிலைக்கு பெயரக்கூடாது. சொல்லுங்க பாப்போம். நாங்க சபிக்கப்பட்டது பெயர் செய்யக்கூடாது. உங்க கூடாரத்துல இன்னைக்கு ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல,
சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எழுப்புறது இன்னைக்கு இல்ல. ராத்திரி 12 மணி வரையிலும் மொபைலையோ டிவியோ பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. பல விதமான சூழ்நிலை அகப்பட்டு கிடக்கிறீங்க. ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்குற அனுபவத்தை கொண்டு வராதபடி இருக்கிறீர்கள். நன்மை வரல, ஆசீர்வாதம் வரல, வாழ்க்கை எங்கேயோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுபடியும் மாற்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால கர்த்தர் சொல்றாரு. இப்ப 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். மல்கியா 3:8. இப்ப அவர் கேட்கிறாரு. இது யார் கேட்கிற கேள்வி? இது பாஸ்டர் கேட்கிறாரு, என்னையும் சேர்த்தான் கேட்கிறாரு. ஊழியக்காரன் வஞ்சிக்கலாமா? ஊழியக்காரன் கூட தசமாக கொடுக்காம இருக்க கூடாது. சொல்லுங்க, ஊழியக்காரன் என்ன செய்யணும்? ஊழியக்காரன் தசமாக கொடுக்கணும், ஊழியக்காரன் கொடுக்கணும், ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் கொடுக்கணும். அவர் போதிக்கிற சபையை செய்யணும். நாங்களும் வஞ்சனைகள் நடத்தக்கூடாது. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுறேன். பரமக்குடி ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஜெகநாதன் ஒரு என்ஜினியர் சபைக்கு வருவார். நல்ல டாப், பார்க்கறது அவ்வளவு பிரசாந்தியா இருப்பார். அவர் சபைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருந்தார். சொன்னார், என்னை பார்த்து ஊழியத்தை நானும் அவர் தான் போவோம், சைக்கிள் தான் போகும் நாட்கள். அவர் என்ன பார்த்து சொன்னார், பாஸ்டர், வருகிற ஜனங்களுக்கு நீங்க சரியா வசனத்தை போதிக்கலன்னா. என்ன சொன்னார் அவரு? சரியா வசனம் செய்யல. என்ன பிரதர் ஜெகன் சொல்றீங்க? திடீர்னு ஒரு வார்த்தை போட்டீங்களா? அவர் உடனே சொன்னாரு, நம்ம ஜனங்கள் ஆசிரியப்படாம இருக்கிறது காரணமே நீங்க தான். இந்த பைபிள சொல்லி இருக்கிற கொடுத்தல குறித்து, தசமாத குறித்து நான் இவ்வளவு நாள் வந்திருக்கிறேன், இது பிரசங்கமே பண்ணல. என் மேல சொன்ன குற்றம் என்னது? எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க. பேய் ஓடுது, வியாதி சுகமாகுது, எல்லாம் நடக்குது. பொருளாதாரத்திலே அற்புதத்தை காணாதபடி இருப்பதற்கு நீங்க தான் காரணம். தெளிவா சொல்லிட்டார். என்ன தூக்கி எந்த மாதிரி ஆயிப்போச்சு. நான் அவர்கிட்ட சரி கேட்க முடியுமா? இல்ல. ஆண்டவரே என்னை மன்னி, ஆண்டவரே என்னை மன்னி. இனி சத்தியத்தை சொல்வதற்கு தான் என்ன வச்சிருக்கிறேன். அதை போதிக்க கர்த்தர் சபை வளர்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊருக்கு வந்த பிறகு இதெல்லாம் போதிச்சிருக்கிறேன். அநேகரை கடன் இல்லாம வச்சிருக்கிறோம்னா இந்த ரகசியம் தான். கடன் இல்லாம உங்களை வாழ வச்சிருக்கோம்னா அர்த்தம் என்ன? நீ கூடாரத்துல தங்கிறதுனாலதான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தென்னை மரம் வச்சு தேங்காய் விட்டுற கூட கத்தருக்கு சரியா எடுத்து வந்து கொடுத்துடணும். முதல்ல கொடுக்கணும், அதை விட்டு கொடுத்துடணும். காலம் தாழ்த்தி என்ன செய்யக்கூடாதையும் செய்யவே கூடாது. அந்த என்ஜினியர் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தாரு. அவர் நல்லா ஒரு செபிக்கிற மனுஷன், நல்ல எங்களோட ஐக்கியமா இருக்கிறது. என் மேல பகையில சொல்லல, ஜனங்கள் சபிக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆனா சொல்றீங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ குடும்பத்தை வஞ்சிக்கலாம், சொத்தை வஞ்சிக்கலாம், அண்ணன் தம்பிக்கு வர வேண்டியதை வஞ்சிக்கலாம். ஆனா கர்த்தரை வஞ்சிக்கலாமா? இதெல்லாம் இதை விட விட்டுருவாரு, இதை விட்டு விட மாட்டாரு. உடனே கேட்கிறாரு, கேட்க எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும். நல்ல கவனிகள். உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் தேவன் தான் அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். சம்பாதிக்கக்கூடிய பலனை தந்தவர் யாரு? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் தான். நீ கொடுத்த பெர்மனன்ட் ஆவ, உயரும், ப்ரமோஷன் வரும், பொறுமையா இருக்க இருக்க உயர் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. எதிரி சாப்பிட மாட்டான், வட்டிக்காரன் சாப்பிட மாட்டான். கஷ்டமா இருப்போம் இன்னைக்கு. ஐயோ, மாச கடைசியில போய் இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டாங்க. நாங்க ஒண்ணு ஏதாவது கேட்கணுமே, ஒரு வார்த்தையே கிடைக்காம வந்தோம். இப்ப இப்படி எல்லாம் பேசி விடுறாரு. இதான் தேவனுடைய கூடாரத்துல தங்க. இப்ப எங்களுக்கு எந்த வெளிநாட்டு சம்பளம் கிடையாது, எந்த பணமும் எங்களுக்கு கிடையாது. பிரஸ்பெக்டா இருக்கிறனால எங்களுக்கு நாங்க தான் கொடுக்கணுமே தவிர இங்க எந்த வருமானம் கிடையாது. எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். என்ன செய்துட்டு இருக்கோம்? இந்த
இந்த சபையில வரது போகுது, வர வேற இடத்துல நண்பர்கள் கொடுக்கறது, ஊழியத்துல போக கொடுக்கறதெல்லாம் கொடுக்கற காணிக்கலாம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. இதுல குறை வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க. நம்ம சபை பார்த்து ஆட்கள் சொல்றாங்க இல்லையே, இது பணக்கார சபை, அவர் பாஸ்டர் கோட்டு சுட்டுலாம் போடுறாங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நல்லதுதானே, நம்ம குறைவில்லையே, கத்தனை குறைவாக்க இல்லையே. ஏன் ரகசியம் என்ன? கொடுக்கிற ஊழியக்காரனை கத்தர் உயர்த்தி அல்லேலூயா. நீங்க ஒரு பங்கு கொடுப்பீங்க, இருக்கிற ஊழியர்கள் கேட்டு பாருங்க, மகனுடைய பண்டெல்லாம் இருக்கிறாரு, அள்ளி கொடுக்கிறவனாய் மாறும். ராமன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், ஒரு கேம்ப் வச்சா மேக்சிமம் எவ்வளவு குறைஞ்ச பீஸ் அவ்வளவு வாங்க மாட்டோம். ஒரு உபவாச கூட வச்சா யார்ட்டையும் வாங்காதீங்க, வாங்க வேண்டாம். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் அப்படிலாம் தேவை, மனமுந்து மக்கள் கொடுப்பார்கள். கத்த தேவை ஒரு அல்லில சொல்லுவோமா? ஆமென், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும் வசனம். எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்ப அவங்க சொல்லுகிறார், தசம பாகத்திலும் நம்ம காணிக்கப்படுறத பாருங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல முடிவு போடுவோம். அந்த அம்மா கேட்கணும், என்ன சார் மாசம் மாசம் இப்படியே தான் கொண்டு வரீங்க? நான் சொல்லுவேன், அம்மா என்கிட்ட வர்றது இதுதான் கொடுக்குறோம் என்று சொல்ல. சற்று எண்ணி பாருங்களேன், நம்ம காணிக்கு போடுகிறதையும் தரமாக ராமன் சொல்லுங்களேன். போடணும், நல்லதா போடணும். இப்ப 9ஆம் வசனம் வாசி. அப்படிங்களா? வஞ்சித்தா விடுவாரா ஆண்டவர்? அது ஆண்டவரை வஞ்சித்தா விடுவாரா? தசமபாக என்பது எனக்கு வருகிற வருமானத்துல ஒன்றை எடுத்து கொடுப்பது தசமப்பா. காணிக்கை என்பது என் ஆண்டவரை நேசித்து நான் அவருடைய ஊழியத்துக்காய் போடுவது காணிக்கை. ராமன் சொல்லுவா சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராயங்கள் எல்லாரும் வஞ்சித்தீங்க. நீ மல்கியா வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நம்மளுக்கு ஒரு குழுக்குழுக்கிற சார் அதிகாரம் மல்கியா முடிகிற புஸ்தமா இருந்தாலும் அவ்வளவு காரியம் சொல்லி இருக்குது. மரியை குறித்து சொல்லி இருக்கிறாரு, மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு, ஒண்டியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, எல்லாம் சொல்லி இருக்கிறார். அடுத்த வசனம், எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். இப்ப சொல்றாங்க, நம்ம ஆலயத்தின் தேவை நம்ம ஆலயத்தின் மூலம் தான் சந்திக்கப்படும். உயர்த்துராமன் சொல்லுவோம். நல்லது கெட்டதுக்கெல்லாம் எங்கதான் வரணும்? ஊற்று. சத்தமா சொல்லுங்களேன். இந்த ஆலயத்திற்குதான் ஊற்றுகள் வரணுமே தவிர இன்னொருடைய கையை எதிர்பார்க்கிற மாற்றான் தோட்டத்து உதவி நமக்கு தேவை. ராமன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோமா? டொனேஷன் கொடுத்து நம்ம தேவையில்லை. நான் சம்பாதித்த இந்த சபையை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக கட்டுவதற்கு ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க இந்த பண்டக சாலை நிரம்ப தசம பாகம் எல்லாம் கொடுக்கணும். அவருடைய கூடாரத்துல தங்கணும். அல்லேலூயா. கூடாரத்தில் ஒரு பிடிப்பு இருக்கணும், ஜெபத்தில் ஒரு பிடிப்பு இருக்கணும், வேத வாசிப்புல ஒரு பிடிப்பு இருக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு பிடிப்பு இருக்கணும், கர்த்தர் கொடுக்கிறதுல ஒரு பிடிப்பு இருக்கணும். ராமன் சொல்லுவோமா? நம்ம எல்லாம் சொல்லுவோம், சபையில அது தேவை இது தேவை, சேனல் இந்த கிராதியை மாத்திட்டு சேனல் போடலாமே. வாயில சொல்றது ஈஸி, வாயில சொல்றது ஈஸி. நாம் செய்யாமல் யார் கிராதியை மாற்றுறது? சொல்லுங்க. உங்க வீட்டுல கிராதி போட்டிருக்கீங்களா? கச்சு புச்சுனா அமையாது ஆயிட்டீங்களா? நீங்கள் மச்சுப்போ வீட்டுல குடியிருந்து இருக்கும்போது அப்பதான் ஆமோஸ்ல சொல்ற, ஆமோஸ்லயே ஆகாயில சொல்றாங்கல்ல, ஆலயத்தை இப்படி வச்சுக்கலாமான்னு கேட்கிறாரா கேட்கலையா? அபிதி ஆயிட்டீங்க, ஒரு ஆமை கூட வரமாட்டேங்க. தூங்குறீங்களோ? பரவாயில்ல, விழிப்பாதான் இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு பாரு, என்ன ஆலயத்தில் பாஸ்டருடைய ஆலயமே இது? சொல்லுங்க. இது எங்க யார் பேர்லயுமே கிடையாது, உங்க பேர்ல கிடையாது, என் பேர்ல கிடையாது.
இது யார் பேர்லயும் சொல்லுங்க. இந்த பத்திரமே என் கையை கண்ணிலே பார்க்கல இப்ப நான் இது ஒரு அவசரம்னா அதுல போய் ஆப்ஷன் வாங்கணும். யார் பேர்லயுமே நமக்கு இருக்கிற இந்த சொத்துக்கள் எல்லாமே நம்ம பேர்ல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஊர் மக்களுக்காக தான் கதை வச்சிருக்கிறாரு. இந்த சபைக்கு வரவங்க வச்சிருக்கிறாரு. இத கட்டுறதும் இத மெயின்டைன் பண்றதும் நம்ம கையில தான் கதை கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு சபையில் வந்து கொடுக்கறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியிருந்து உதவி வாங்கினா நிறைய வாங்கலாம். நான் அப்படிதான் சொல்ல மாட்டேன். எங்க சபை ஆசிரியமான சபை தான் சொல்லுவேன். தரித்திர சபைன்னு சொல்ல மாட்டேன். ஏழை மக்கள் சொல்ல மாட்டேன். நீங்களே ஏழைகளா? கஞ்சிக்கு இல்லாம தான் ஏழை. நாம ராஜவீக ஆச்சாரியமான பிள்ளைகள் ஒரு சொல்லுவோமா? சொல்லுவாங்க சபை ஏழை சபை அப்படிங்கிற பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரா? பக்கத்தோனிய நாட்டு சபை எப்படி இருந்தார்களா? பைபிளை படிச்சுட்டு அர்த்தம். மிகுந்த உபத்திரத்திலையும் நன்றி ஐயா நல்ல கைது கொடுங்களா. மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். என்ன செய்தார்கள்? பவுல் சொல்ற கண்களை பிடிங்க கொடுக்க கூட என்ன செய்தாங்க? ஒளிக்கு கண்ணை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. நாம பிறரை பிடிங்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். என்ன செய்வோம்? பிறரை நோன்றதுக்காக ரெடியா இருக்கணும். வசனம் அழகா சொல்லி இருக்கிறது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை. அப்ப ஒரு தசம பாகமா நீ வச்சிருக்கிற அடகோலில் இருந்து எல்லாவற்றிலையும் தசம பாகம். ஆண்டுக்கு இவ்வளவு தேவையா? ஏன் கொடுத்ததே அவர்தானே. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கொடுத்தது அவர்தானே. அவர் இதை பறிச்சுட்டு போனா ஐயோ கொண்டு போயிட்டாரு. கொடுத்தவர் கொண்டு போதான் செய்வாரு. வீர் போனோட சொல்றோம் இல்ல, கொண்டு போயிட்டாரு, சாமி கொண்டு போயிடுச்சுல. நீங்க போய் அவரை தடுத்து நிறுத்த முடியுமா? சொல்லுங்க, தடுக்க முடியுமா? யோபு 23 போய் வாசித்து பாருங்க. யாரும் தடுக்க முடியுமா? போயிடுச்சுல, ஐயோ போய் யாரும் தடுக்க முடியாது. கொடுத்தவர் பறித்துட்டு போறாரு. தோட்டத்துல வச்சவர், செடியை வச்சவர் தண்ணியை ஊத்துறாரு, பலனை எடுத்துட்டாரு. இனி கேட்டா இப்ப தேவையில்லை, கொண்டு போயிட்டாரு. அவ்வளவு தூக்கிட்டு போயிட்டாரு. மரணத்தை அப்படிதான் நினைக்கணுமே தவிர ஐயோ போயிடுச்சுத. இதுக்கு மாதிரிலாம் அவரை நேசிங்க. போன பிறகு அங்க போய் உண்மையான ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆனா பண்டக சாலை தசோலை எங்க கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். பாருங்க, இப்ப ஆண்டு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நான் எதை திறப்பாரு ஆண்டவர்? எத்தனை பேர் பலகனை திறக்கணும்? சத்தமா சொல்லுங்க. தூங்குறாமா கை தூக்க சொல்லுங்க. தூக்கிடலாமா? தோத்தும். அம்மா நேரம் பலகடிக்கு வழியே போயிட்டு வந்து தோத்தும். பலகனை என்ன செய்வாரு? திறந்து. சத்தமா சொல்லுங்க. தந்தாரு. எப்ப திறப்பாரு? நீ கூடாரத்துல தங்கும் பொழுது, மறைவில இருக்கும் போது, செபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் பலகனை திறக்கிறது. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, முதியோர் பென்ஷன் அவர் கொடுக்கலாமா? அவர் கொடுக்கிறத நீ கொடுக்கிறது அவர் வாங்கி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனங்கள் மிக முக்கியம், வார்த்தை மிக முக்கியம். பலகனை திறந்து. இப்ப எத்தனை வீடு இடித்து கட்டினாலும் உன் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். வீடு எப்படி இருக்கும்? சுத்தமா சொல்லுங்க. என்ன நிரம்பும்? இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று நீ சோதித்து பாருங்கள். சேரின் கர்த்தர் சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லுமா? சில பேருக்கு இந்த சத்தியம் கொஞ்சமாவது புரியுது. ஐயோ பாஸ்டருக்கு இல்ல கட்டின வேலை மீதி மேல அப்படி சும்மா நிக்கிறத சொல்றாரா? நான் சொல்ல, இந்த கட்டடம் உங்க கட்டடம். ஒரு ஆமென் சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. இந்த கட்டடம் சொல்லுங்க. நான் தான் ஜோம் பண்ணி இந்த தேவையெல்லாம் சந்திக்கணும் சொல்லுங்களா. தப்பிச்சு போலாம் நினைக்கிறீங்களா? நீங்க கட்டுற வேலை உங்க வேலைதான். அவன் சொல்லுங்க. டிசைன் பண்ற வேலை உங்க வேலைதான். பொருட்களை வாங்கி கொடுக்கிற வேலை உங்க வேலைதான். சொல்லாமலே செய்யற வேலை உங்க வேலைதான். நாம சொல்லுவோமாக. அல்லேலூயா. போட்டி பொறாமை இல்லாம செய்யும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் வசனம், நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. ஏசாயால நல்ல வசனம் எடுத்து பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா செய்யும். இப்ப 11 வசனம் சொல்லுங்க. நல்ல கவனிப்பு. என்ன செய்திப்பா? நீ இப்படி கொடுக்கிற உன் கனியை பட்சிக்கிறதுக்கு சத்துரு பல விதத்துல வருவான். அப்படி பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவளை என்ன சொல்ல தெரியுமா? என் பிள்ளை கூடாதுல இருக்கிறான், என் பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளை, என் பிள்ளை வேத வாசிக்கிற பிள்ளை, என் பிள்ளை கொடுக்கிற பிள்ளை, என் பிள்ளை என் ஆலயத்தை கட்டுகிற பிள்ளை, என் பிள்ளை ஆலயத்தின் மேல வாஞ்சா இருக்கிற பிள்ளை, ஆராதிக்கிற பிள்ளை, நீ எப்படி எப்ப அவனை தொட வரலாம் என்று சொல்லி ஆண்டவர் சிங்கம் போல எழுப்பி வருவார். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் என்ன செய்வனானே? கண்டிப்பாக அழிவை கொண்டு வருகிற சாத்தானுடைய தலையை நசுக்கிறதற்கு தேவன் எழும்பி நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்களா ஒரு ஆமே. உனக்கு வருகிற நஷ்டத்தை, உனக்கு வருகிற தீமையை, உனக்கு வருகிற பிரச்சனையை, உனக்கு வருகிற பொருளாதார நெருக்கடியை அழிக்கிற பிசாசின் கிரிகளை அழிக்கிறதுக்கு தேவன் கண்டிக்கும்படி எழுப்பி வருவார். அவர் என்ன சொல்வார் தெரியுமா? இவன் மறைவில் இருக்கிறான், தொடாத. என்ன செய்யாத? தொடாத. என் வேதத்தை நேசிக்கிறவன், என் ஜெபத்தை நேசிக்கிறவன், அவன் நன்றாக ஆலயத்துக்கு வருகிறவன், என் சமூகத்தில் கண்ணீரோடு நிற்கிறவன், அந்தரங்க வாழ்க்கையில சுத்தமும் பரிசுத்தமாய் வாழுகிறவன், நீ எப்படி அவனுடைய ஆஸ்தியை தொட முடியும்? தொழிலை தொட முடியும், வேலையை தொட முடியும், படிப்பை தொட முடியும், உயர்வை தொட முடியும் என்று சொல்லி கர்த்தர் கண்டிக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், வெட்டுக்கிளி, கண்ட புழுக்கள், கண்ட நபர்கள் உன் பலத்தின் நிலத்தின் பலனை அழிக்கவே மாட்டார். உன் சரீர பலத்தின் பலனையும் அது அழிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. 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 வெளியில் உள்ள திராட்சை செடி கொடி நீ என்ன விதைச்சாலும் பலன் தரதான் செய்யும். சொல்லுங்க. நீ மண்ணை எடுத்து வீட்டுல வச்சாலும் பொன்னாக மாற்றிதான் தருவாங்க. சொல்லுவோமாக. இந்த சேனையின் கர்த்தர் சொல்லி மாஸ்டர் சொல்லல. இந்த வார்த்தையெல்லாம் யார் சொன்னது? சேனைகளின் கர்த்தர். ஊழியம் செய்யணும், ஆத்தும அறுவடை பண்ணணும், நல்ல ஜெபம் பண்ணணும், நல்லா என்ன செய்யணும்? காலையில் சொல்லும்போது சொன்னேன், 4 மணிக்கு எழும்பாத கிறிஸ்தவனே அல்ல. 6 மணி நேரம் நல்லா தூங்கினா போதும். எழும்பி நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு பேசி 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துட்டு அடுத்த காரியத்தில் ஈடுபடு. பரலோக ராஜா உதவி செய்ய ஆரம்பிப்பார். கரங்களா சேர்த்து சொல்லுவோமாக. பரலோகத்தில் தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படி கடந்து வருவார். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, தசம பாகத்தை எடுத்து வைத்துள்ளார். அல்லேலூயா. அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, தனியார் துறையில வேலை பார்த்தாலும் சரி, முதல்ல எடுத்து முதல் நாளில தேவனுடைய பர்வதத்துக்கு வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு பலம். ஆனா முதலாவது தேவனுடைய. அப்ப தசமத்துக்குள்ள வித்தியாசமா புரிஞ்சுட்டீங்களா? பொருத்தனை. எங்களுக்கு கர்த்தர் இப்படி ஒன்று செய்துவிட்டா நாங்கள் இப்படி ஒன்று என்ன செய்வோம்? அது பொருத்தனை. நீங்க தசமத்தை எடுத்து செத்துடக்கூடாது, பொருத்தனை வைத்து விடக்கூடாது.
ஆமென். அல்லேலூயா. ஒரு வருஷத்து தசமத்தெல்லாம் சேர்த்து வச்சு நான் 100 சேரை வாங்கி போடுறது அது ரெண்டுக்குமே அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. உனக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ வருதுன்னு வச்சுக்க, அப்புறம் இதை கத்துக்கிட்டு செய்யணும்ங்கிற ஆவலோடு நீ செய்யப்படுது. உன் குடும்பத்தை தலைக்கும்படி கத்த செய்யும். அல்லேலூயா. கூடாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், கூடாரத்தை விட்டு வெளியே இருக்கிறதோட இழப்பும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் 4 பாயிண்ட் இருக்குது. நான் முதல் பாயிண்ட் தான் நின்று இருக்கிறேன். அதுக்காக இன்னும் 4 பாயிண்ட் பிடிச்சிட்டு தான் உங்களை விட நான் சொல்லல. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். முதல் 2 காரியம் புரிஞ்சா மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? செத்தையும் மறைவில் எழுமணிப்போம் சொல்லணும். எல்லாரும் எழுமணிப்போம். கூடாரத்தில் இருக்கணும் ஆண்டவரே, மறைவில் இருக்கணும் ஆண்டவரே. நான் கூடாரத்தில் இருக்கணும் ஆண்டவரே, நான் மறைவில் இருக்கணும் ஆண்டவரே.